வாழ்க்கை போராட்டத்திற்கான நீச்சல் பயணம் என்றோ தொடங்கியாகிவிட்டது. கருவறைக்கு முன்பும் கருவறையிலும் கற்றுக் கொடுக்கப்பட்ட நீச்சல் பயணம். நீ வாழ்க்கை நீரோட்டத்தில் வெறிகொண்டு போராட்ட மனப்பான்மையோடு ஓட வேண்டும் என்பதற்காக கற்றுக் கொடுக்கப்பட்ட நீச்சல் பயணம். என்றோ நீச்சல் பயணத்தை முழு மூச்சில் தொடங்கிவிட்டோம். எவருக்காகவும் அந்த பயணத்தை நிறுத்த முடியாது. முடியும் வரை போராட்டம். வாழ்வா சாவா என்ற வாழ்க்கை போராட்டத்தில் உனக்கு தெரிவது எல்லாம் உன்னுடைய இலக்கு மாத்திரம்தான். உடல் வலிக்கும், கைகள் வலிக்கும், கால்களோ தழுதழுக்கும். அந்த நிலையிலும் உன் புத்திக்குள் கேட்க வேண்டிய ஒரே குரல், வாழ வேண்டுமென்றால் தேவையானது போராட்டம். போராட வேண்டும். போராட்ட மனப்பான்மை என்றோ உனக்குள் விதைக்கப்பட்டு விட்டது. அதை தேடி போராட வேண்டும். போராடு மனிதா, போராடு. சாவு என்றால் என்ன? தோல்வி என்றால் என்ன? விட்டுவிடலாம் என்ற மனநிலை, முயற்சியை கைவிடலாம் என்ற மனநிலை, இவைதான் சாவு அல்லது தோல்வி. தொடர்ந்து போராடலாம், இலக்கு இன்னும் தென்படுகிறது என்ற மனநம்பிக்கை உன்னுடைய வெற்றியை தீர்மானிக்கிறது, உன்னுடைய வாழ்வை தீர்மானிக்கிறது, உன்னுடைய போராட்ட குணத்தை தீர்மானிக்கிறது. இங்கே நீந்துவது நீங்களும் நானும் தான். நீங்கள் சுவாசிப்பது காற்றை அல்ல, உங்கள் கனவை. கைவிடப் போகிறீர்களா? தீர்மானம் உங்களதே. தீர்ப்பும் நீங்களே, தீர்வும் நீங்களே. உங்கள் ஆசைக்கு தீனி போடப் போவது நீங்கள் மாத்திரம்தான். கைகள் விசுக்கி, கால்கள் அடித்து, காற்றை கஷ்டப்பட்டு சுவாசிப்பது உங்கள் கனவுகளை கட்டி அணைக்கத்தான். தொடர்ந்து போராடுங்கள். கரை சேர்கிற பொழுது, கனவை சேர்கிற பொழுது உங்கள் மனம் அடைகிற சந்தோஷம், உங்கள் மதியடைகிற போதை, அதனை எந்த போதையாலும் கொடுத்து விட முடியாது. அதுதான் வெற்றியின் போதை, வெற்றி களிப்பு தரும் போதை. விதி விதி விதி. எது விதி, எது விதி என்று அவர்கள் உனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். உன்னுடைய மதங்களும் சமூகமும் கட்டமைத்த விதிகளை ஏற்றுக்கொள்வதுதான் விதியா? அல்லது நீ பிறக்க முன்பே உன் மீது உள்ள கதையினை யாரோ எழுதுகிறார்கள் என்பதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். உன்னுடைய தோல்விகளையும் துன்பங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனை எதிர்த்து போராடக்கூடாது. அதெல்லாம் உன் கதையில் வருகிறது என்று எவரோ சொல்லிக் கொடுத்ததை ஏற்றுக்கொண்டிருப்பதுதான் விதியா? உன்னுடைய வெற்றிக்காக போராடாமல் நீ சோம்பலாக இருப்பதுதான் விதியா? அவை எத்தனையும் போய் விதி என்றால் என்ன என்று நான் உனக்கு கூறுகின்றேன். முயற்சி, பயிற்சி, வெற்றி, அதற்கிடையில் இடைவிடாத அவதானமும் அதனோடு இணைந்த விழிப்புணர்வும் எவனிடத்தில் இருக்கிறதோ அது வெற்றியாக மாறிவிடுகிறது. இதுவே விதி. இதனை நம்பி உன்னுடைய கனவுக்கு நீ தீனி போட்டால் உன்னுடைய நீச்சல் பயணம் கரையை அடையும். இல்லையேல் நீரோடு நீராக மறைந்து போகும். போராட்டம் என்ற பெருநெருப்பை உங்களுக்குள் பற்ற வையுங்கள். அந்த நெருப்பு எந்த வெற்றியையும் உங்களுக்காக பரிசளிக்கும். எந்த எரிமலையையும் அது விழுங்க காத்திருக்கும். உங்கள் வெற்றி பயணத்திற்காக நானும் வாழ்த்துகிறேன். தொடர்ந்தும் உங்களுக்குள் எரிகிற போராட்ட நெருப்பை கண்டுபிடிக்க ஃபயர் பேபி ஃபயர் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் உங்களை நீங்களே மோட்டிவேட் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.